ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் திருவாதிரை ஸ்பெஷல் களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு அப்படின்னா நல்லா வறுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்தோம். அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.5 கப் வெல்லங்கிறது தான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, நெய் தேவையான அளவு. இதுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நெய் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதான் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எந்த கப்புக்கு வெல்லம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் வந்து பாகு ஸ்டேஜ்லாம் வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் வந்து அதிகமாக கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ களி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். கறியிடக்கூடாது, நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாலே போதும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசம் வருது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை பாகு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துடலாம். மாவை சேர்த்து உடனே கலந்து விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடலாம். மாவு நல்லா வெந்து வரட்டும். அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கலந்து விட போகிறோம். நம்ம மொத்தமாக கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால கட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட களி பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கையை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை களி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.